ஹலோ வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் கிருஷ்ண பக்ஷ சதுர்த்தி பற்றிய செய்திகளை தான் பார்க்க போகிறோம். தமிழ் ஆண்டில் ஐப்பசி மாதம் பௌர்ணமி கடந்த பிறகு, பௌர்ணமி இப்போ தான் முடிஞ்சது, பௌர்ணமி முடிஞ்ச பிறகு ஆரம்பிக்கக்கூடிய கிருஷ்ண பக்ஷம் என்பது சந்திரன் குறைந்து செல்லும் இரவு நாட்களாகும். அதாவது தேய்பிறை, சந்திரன் முழு நிலவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துட்டு வரக்கூடியது தான். இந்த கிருஷ்ண பக்ஷத்தின் 4வது நாள் தான் சதுர்த்தி திதி. இந்த ஐப்பசி கிருஷ்ண பக்ஷ சதுர்த்தியில் நம்ம வழிபட வேண்டிய பிரதான தெய்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் தான். இந்த நாளில் சங்கடகர சதுர்த்தி விரதம் மேற்கொள்ளப்படுவது மிக புண்ணியமானதாக கருதப்படுது. இது விநாயகரை மகிழ்விக்கக்கூடிய சிறந்த வழிபாடாகவும் கருதப்படுது. இதில் நம்ம எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்து நீராடி விநாயகரை மனதில் நினச்சி கொண்டு விரதம் தொடங்கணும். நாள் முழுவதும் உபவாசம் இருந்து மாலை நேரத்தில் சந்திரோதயத்திற்கு பின்னால் மட்டுமே விரதம் திறக்கப்படுகிறது. விநாயகர் மூர்த்திக்கு அர்ச்சனை, பால், தென்னை, துருவம், அகிலம், மோதகம், வெல்லம், தேங்காய் போன்றவை நிவேதனம் செய்யப்படுகிறது. இந்த பூஜைக்கான நேரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக சந்திரோதயம், அதாவது சந்திரன் தென்படக்கூடிய நேரம், அதுக்கும் பிறகு வழிபடுவது தான் மிகவும் முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் வரையிலும் உபவாசம் இருந்து நம்ம நீர் மட்டும் அருந்தலாம், வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. வீட்டை சுத்தமாக அலங்கரித்து விநாயகர் சிலை அல்லது படத்தை சுத்தமான இடத்துல வைக்கணும். அருகில் அதுக்கு பக்கத்தில் நீர், பூக்கள், தீபம், நெய் விளக்கு, அகல் தீபம், அகிலம், துருவம் போன்ற இதெல்லாம் வைக்கலாம். பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆவாகனம்னு சொல்லுவாங்க, அதாவது தெய்வ வரவேற்பு. எப்படின்னா, ஓம் லம்போதராய நம, ஓம் வக்ரதுண்டாய நம, ஓம் கணபதையே நம, இப்படி 3 முறை மந்திரத்தை சொல்லி விநாயகரை நம்ம மனசில் நினச்சி வரவேற்கணும். அப்புறமா தூப தீப அர்ச்சனை எப்படி பண்ணலான்னா, அகிலம் விளக்கை ஏற்றி தூபம் காட்டணும். நெய் விளக்கு அல்லது அகல் தீபம் ஏற்றி அர்ப்பணிக்கலாம். பூ அர்ச்சனை, சிவப்பு அல்லது வெள்ளை பூக்களை விநாயகர் மீது சமர்ப்பிக்கலாம். ஒவ்வொரு பூவையும் சமர்ப்பிக்கும் போது ஓம் கணேசாய நம என்று சொல்லி அதை செய்யணும். அப்புறமா பார்த்திங்கன்னா, நெய்வேத்தியம், மோதகம், வெல்லம், தென்னை, வாழைப்பழம், பால் போன்றவற்றை நிவேதனம் செய்யலாம். சிறிது நீர் அர்ப்பணித்து அன்னம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டில் முடிக்கணும். நன்றி.